ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். ஆஃப்டர் எ லாங் டேஸ் உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல மிக்க மகிழ்ச்சி. அண்ட் வெல்கம் பேக் டு நமதியா சேனல். இனிமையான காலை பொழுதில் ஒரு சூப்பரான பயணங்க. ஆமாங்க, எங்கே பயணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வெக்கேஷன் ட்ரிப் டு நம்ம சொந்த ஊர் சிங்காறு, சென்னை. விடிகாலை 7 மணிக்கு கிளம்பியாச்சுங்க. ஏன்னா நம்ம புக் பண்ணியிருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், தட் இஸ் 1 வந்தே பாரத். அந்த வந்தே பாரத் ட்ரெயினை பிடிக்க 7 மணிக்கு நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்புறோம். we are heading towards கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன். எங்கள் வீட்டில் இந்த கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா பெங்களூர் டிராஃபிக்கு எந்த நேரத்துலையும் எப்பயுமே நம்ம நம்ப முடியாது. அதனால் சீக்கிரமாக 1 hour பிஃபோர் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை பெங்களூரில் இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்திங்கன்னா கிருஷ்ணராஜபுரம் மார்க்கெட், ஒன் ஆஃப் த பீக் மார்க்கெட்டுங்க. காலைல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுட் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் லோக்கல் ஃபுட், நம்ம எப்பவுமே லோக்கல் ஃபுட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்தே பாரத் ஃபுட்டோட லோக்கல் ஃபுட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம். லோக்கல் ஃபுட்டை வாங்கிக்கிட்டு கிருஷ்ணராஜபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் வழக்கம் போல் ஏறும். பார்த்தா செம ரஷ்ஷு. என்னடா இது, எப்போ எவ்வளோ வெடிகாலில் வந்தால் கூட கூட்டம், அடிபொலி கூட்டமாக இருக்குங்க. சரி, கூட்டத்தோட கூட்டமும் நம்மளும் போகலான்னு சொல்லிவிட்டு நான், செல்வா, தியா 3 பேரும் கிளம்பியாச்சு. உட்கார்றது கூட இடம் கிடையாது. அப்படியே சரிவா கொஞ்சம் நேரம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படியே. இப்போ ஏன்னா இந்த டைம் மார்னிங் 7 to 9 பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகும். அதனால தாங்க இவ்வளோ ரஷ்ஷு. லோக்கல் ட்ரெயின், மாரிக்குப்பம் ட்ரெயின், திருப்பதி எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ் எல்லாமே இந்த பீக் டைமில் தான் கிராஸ் ஆகும். ஒரு வழியாக ஒரு சீட்டை பிடிச்சி உக்காண்டோம். ஏன்னா டைம் வந்து ஆகலை. இன்னும் நம்ம ட்ரெயின் வரத்துக்கு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறது. சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாரிக்குப்பம் ட்ரெயின் வந்துருச்சு. மாரிக்குப்பம் ட்ரெயின் வந்தாலும் என்னென்னா பாதி கூட்டம் காலியாயிரும், மக்கள் அடித்து பிடிச்சி வர்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் செம்ம கூட்டங்க. அப்படியே என்ன தள்ளு 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 தள்ளுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தள்ளி ஒரு வழியாக ஏட்டாங்க. ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வரையா சொல்லிக்கவே வேணாம், கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அப்புறம் ஒரு வழியாக அந்த ட்ரெயின் கிளம்பிச்சு. அடுத்தது நீங்கள் ஆவலாக கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும், நாங்களும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மைசூர்லேருந்து வருது. எங்களுக்கு இந்த வாட்டி டிக்கெட் வந்து கிருஷ்ணராஜபுரத்துலேருந்து கிடைக்கல. அதனால் மாண்டியாவிலேருந்து கிளம்பிச்சோம். கரெக்டாக 8:05க்கு ட்ரெயின் வரும். we are waiting for ட்ரெயின். நீங்களும் காத்திருப்பீங்க தெரியுது. பார்த்துட்டே இருந்தோம். வந்தால் பாருங்கள் சீரி பையன், ஆரஞ்சு கலர் சிங்கம், மாதம் என்ட்ரி கொடுத்தாங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்க C3 சீட்டு. எப்படி இது மாண்டியாவிலேருந்து வர்றதுனால என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்க, உள்ளே போய் நம்ம சீட்டு நம்மளுக்கு இருக்கும் ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணுறதுனால. லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, சுத்தமாக கிடைக்காதுங்க. ரொம்ப கடுப்பு இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். அதே தான், எல்லாம் ஃபஸ்ட்டு யார் யார் உட்காடுறாங்களோ அவங்கவுங்க எடுத்து அவங்கவுங்க வச்சுருவாங்க. நம்ம சீட்டுக்கு நம்மளுக்கு வைக்கிறதுக்கு லக்கேஜ் இடம் இருக்காது. அது ரொம்ப கடுப்பு, ஏன்னே தெரியல அது. அதுக்கப்புறம் நானும் தியாவும் செட்டில் ஆகிட்டோம். தியாவுக்கு செட்டில் ஆகினா வண்டியில் உட்காந்துன்னு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. அது சொல்லுது, எனக்கு தனி சீட்டு போடலையா அம்மா, உனக்கு இன்னும் தனி சீட்டு போட்டுடலாம். சரி இங்கே பாரு நேஷ்னல் ஃப்ளாக், அந்த ஃப்ளாக் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆமாம்ல, we are proud to be an Indian அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வழியாக காட்பாடி வந்து ஒரு 10:40 சம்திங் வந்து காட்பாடி வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன மெயின் அட்வான்டேஜ்னால், எங்களுக்கு 2 ஸ்டாப்பிங் தான். கிருஷ்ணராஜபுரம் ஏறுறோமா, காட்பாடி ஸ்ட்ரைட்டாக வந்து சென்னை சென்ட்ரல் தான். 12:10 12:20க்குள்ள அது சென்னை சென்ட்ரலில் மறுக்குன்னு விட்டுருவோம். அதனால தாங்க ரொம்ப அந்த ட்ராவலோட அலைச்சலே இந்த ட்ரெயினில் வந்து தெரியாதனால we ஆல்வேஸ் ப்ரிஃபர் வந்தே பாரத். ஏன்னா இது 4 hours 4.5 hours நம்ம சென்னையே போய் சேர்ந்துடலாம் ஜம்முன்ட்டு. அதனால் நாங்கள் அந்த வந்தே பாரத் தான் சூஸ் பண்ணுறோம். தியாக்கும் வந்தே பாரத் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு எந்த ட்ரெயின்னா நான் கால் கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போடுது. அதனால் சரி, அது ஆசையாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பிடிச்சி வந்தே பாரத் ட்ரெயினை நாங்கள் பிடிச்சிருவோம். பிடிச்சிட்டு அப்படி எல்லாம் தக்கலில் ட்ரைவ் பண்ணியாச்சு சீட் எடுத்துடுவோம். அப்படியே அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு சைடில் வர இயற்கையை ரசித்து கொண்டே பயணத்தை நாங்கள் தொடர்ந்தோம். ஒரு வழியாக சென்னை சென்ட்ரலில் வந்து இறங்கியாச்சு. இறங்கினோன்னே அனல் காசு வீத்துது. எப்பா சாமி, இவ்வளோ பெங்களூரில் இந்த அளவுக்கு அனல் தெரியல, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம ஊராக இருந்தாலும் அந்த அனல் தாங்க முடியல. பார்த்தீங்களா, ஆல்வேஸ் த பீக் ஏரியா சென்னை சென்ட்ரல். எக்ஸிட் ஆகலன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே இன்னும் அனல் அடிக்குது. என்னடா இது, எவ்வளோ அனலா, பரவாயில்ல, எல்லாம் எதிர்பார்த்தானே. அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரலில் அழகை ரசித்து கொண்டுட்டு அடுத்தது வா அவன் மெட்ரோ பிடிச்சி போவோன்னு சொல்லிவிட்டு மெட்ரோ பிடிக்க கிளம்புவோம். அங்கே மெட்ரோவில் போனால் சரியான பஞ்சாயத்து ஆகி போச்சு. தியா வந்து நான் இது வரைக்கும் அது வந்து 5 வயசு தான் சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுக்கல. அது தியாவுக்கு 3 வயசு தான் ஆகுது. சென்னை சென்ட்ரலில் போய்ட்டு அப்படியே டிக்கெட் எடுக்காமல் பார்த்தா
டிக்கெட் புக் பண்ணலாம் பார்த்தா ஆன்லைனில் வந்து சர்வர் வரப்போல. ஆன்லைனில் நம்ம ஃபோன்லேயே புக் பண்ண முடியல, பேடிஎம் எந்த ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனும் நடக்காது. அப்புறம் அங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் கேட்டால், ஆமாங்க சர்வர் டவுன், வெயிட் பண்ணி தான் ஆகணும், லைனில் நில்லுங்க போங்க. ஏங்க ஆன்லைன்லாம் புக் பண்ண முடியாதனால தான் இவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க டிக்கெட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காமெடி, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எங்கேயுமே ஒர்க் ஆகலை, யாருக்குமே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் வர அவசரப்பட்டு சாண்ட்விச் ஒன்று வாங்கிட்டோம். பே பண்ணலான்னு பார்த்தா பே பண்ண முடியல. சரி கடைசியில் கையில் இருந்த காசுலாம் கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அந்த தியாவோட பஞ்சாயத்தை முடிச்சுட்டு தியாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 40 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்து சேர்ந்தாச்சுங்க நம்ம ஏரியாவுக்கு. மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏறிட்டு உடனே என் தங்கமணி டக்குன்னு நான் போய் பார்க்குறதுக்குள்ளே டகான்னு ஆட்டோ பிடிச்சாங்க. ஆட்டோ ஏறி கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஏன்னா ஒன்றுனா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அங்கே கொஞ்சம் வெயில் தெரியாமல் இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் வெயில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பல்லைய கழட்டுற மாதிரி வெயில் அடித்து நாக் அவுட் பண்ணுது. அப்படியே ஆட்டோ ஏறிட்டு பார்த்தீங்களா ஏஎம் ஜெயின் காலேஜ் அந்த ரூட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரெட் அண்ட் எடுத்தால் எங்கள் ஏரியா வந்துடும். ஆட்டோவில் ஏறி கொண்டு தியாகிட்ட எப்படி இருக்குண்ணா, ஜாலியாக இருக்கே அப்படின்னுச்சு. ஜாலியாக இருக்கா, வெயில் கிழிக்குது, ஜாலியாக இருக்கான். செல்வா வெயிலை பார்த்துன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அம்மா சாமி முடியலடா அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதான் நான் படித்த ஸ்கூல். நான் படிக்கும்போது ஸ்கூலில் அதே காம்பவுண்ட் வால், அதே சைக்கிள் ஸ்டாண்டு, அதே வாட்ச்மேன் மட்டும் மாறிட்டார் போல, ஸ்டாஃபில் அப்படின்னு தெரில. அதுக்கு அப்படியே தியா காட்டினேன். தியா கைஸ் நானும் தியாவும் எங்கள் வீட்டில் போய் வண்டி எடுக்க போகிறோம். ஆமா வண்டி எடுத்துகிட்டு அதே ஊர் சுற்ற போகிறோம். அப்படி தானே? ஆமாம் தெரியுதா ரெட் கலரில் நைஸ்டா தங்கம். என்னதுமா அது, டொமேட்டோவா? நைஸ்ல. எத்தனை ஹவு மெனி டொமேட்டோஸ் ஆர் தேர்? எத்தனை இருக்கு? ஒன்னா? நைஸ் நைஸ் நைஸ். ஒன் மோர் இருக்குல்ல? யா ஸ்மால் ஒன். நைஸ் 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 நைஸ். சூப்பர். 2 இருக்கு. அது அம்மா, இது குட்டி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த கேட்டு பேர் என்னது? போ 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 ஓடிடும் போ. ஓடு ரோட். அது ஒன்றும் பண்ணாத, போட்டோம் நான் பார்த்து பயப்படாது. பாருங்க நெல்லிக்காய் மரம். என்னவா? அது பயமுறுத்தோண்ணா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் தியாவும் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு தியா கேட்டுச்சு. நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு அப்படியே தூக்கி சுற்றிட்டு நெல்லிக்காய் பறி, அது பறி, இது பறி, 2 பேரும் கன்வர்சேஷன் ஓட்டிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் சிறப்பாக இனியமாக நல்ல ஒரு நிலா வெளிச்சத்தோட நானும் தியாவும் ஜாலியாக விளையாடிட்டு இந்த மாடி மேலே விளையாடிட்டு அந்த டேவை சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் நாங்கள் சென்னையில் எங்கேனாச்சும் வெளியே போனோம்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறோம். ஆனால் வெளியே போகும்போது தெரிலங்க, அடிக்கிற வெயிலுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த நாள் இனிமையாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் எல்லாருக்குமே இனிமையாக முடிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம தியா சேனல். ஸ்டே டியூன். பாய். லவ் யூ ஆல்.